தமிழக மக்கள் எப்போவுமே ஒரு பெரிய பரிதாபத்தோடு தாங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அந்த பரிதாபம் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, இருக்கிறவனை பார்த்து ஒரு பரிதாபம். எல்லா வசதி வாய்ப்பும் இருக்கிறவனை பார்த்து பரிதாபப்பட்டு அவனுக்கு வாக்கு போட்டுடுறது. எல்லாம் இருக்கிறவனை பார்த்து பரிதாபப்பட்டு ஓகே இவன் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறானே, இவ்வளோ இருந்துக்கிட்டு நமக்கு வேண்டி வர்றானே, அந்த பரிதாபத்தை தான் இப்போ விஜய் அறுவடை பண்ணியிருக்கிறாரு. 1991 இதே போல் ஒரு பரிதாபம் தான் தமிழக மக்கள் மொத்தமாக எடுத்தார்கள். இந்திய மக்களும் கூட பெரும்பாலும் அப்படி தான் எடுத்தாங்க. 1991 96 வரைக்கும் மத்திய அரசாங்கம், அதாவது காங்கிரஸ் ஆட்சி பண்ணப்போ அதே பரிதாபம் தான் துணை பண்ணிச்சு. அந்த பரிதாபத்தோடைய பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இந்தியா கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த 91 96 வரையான ஆட்சி காலத்தில் நரசிம்மராவ் ஆண்ட காலத்துக்கு பிறகு தான் நம்ம இந்த பிரச்சனைகள், இந்தியா மிகப்பெரிய பிரச்சனைக்கு நம்ம ஆளாயிருக்கோம். நம்ம உலக வர்த்தகத்துக்குள்ளே நேரடியாகவே உள்ளே போயிட்டோம் 91 96 காலகட்டத்தில். அதுக்கப்புறம் உலகமயமாக்கல் பிரச்சனைக்குள்ளே நம்ம சின்ன பின்னாகி இன்றைக்கி நான் தவிடுபடியாகி படித்து நிறைய பேரை உருவாக்கினாலும் அந்த உருவாக்கின மக்களுக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாமல் நகரங்கள் எல்லாம் பிதுங்கி வழிந்து, இந்த நகரத்தில் இருக்கிற எல்லா இடங்களும் விலைவாசி கூடி, நகரத்தில் எந்த பொருட்களும் ஒழுங்காக சேராமல், எங்கேயோ இருக்கிற விவசாயிக்கு ஒழுங்காக வாழ்வியல் அமையாமல் இன்னைக்கு வரைக்கும் கட்டப்படுறோம். அதே பரிதாபத்தை தான் 1991 தேர்தலில் மாநிலமும் சந்திச்சு. அந்த மாநிலத்தில் உள்ள பிரச்சனைனால அன்னைக்கு அஇஅதிமுகங்கிற கட்சி இரண்டாவது பெரிய தலைவரை உருவாக்குச்சு. அந்த பெரிய தலைவரை உருவாக்கி அந்த தேர்தல் மூலமாக மக்கள் மூலமாக கொண்டு வந்தாச்சு. அந்த தலைவர் ஒன்றும் இல்லாதவங்க இல்லை. நடிகை ஜெயலலிதா ஒன்றும் இல்லாத நபர் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்கள மேலே பரிதாபப்பட்டு நீங்கள் எதை கொண்டு வந்தீங்க, அந்த ஆளை கொண்டு வந்து இங்கே ஆட்சி கமிச்சிங்க. அவங்க பண்ண ஊழல் என்ன? வழக்கு வாங்கி உள்ளே போயிட்டு வந்த சிஎம்மில் தென்னகத்துக்கு முக்கியமாக மானத்தை வாங்கி கெடுத்தினவே அவையே தான். இது திமுக இது ஊழல் கட்சி இல்லைன்னு நான் சொல்ல வரவே இல்லை. அதை விட கேவலமான ஊழல் வேற ஒன்றும் செய்ய முடியாது, அது வேற கதை. ஆனால் நீங்கள் பரிதாபப்பட்டு ஓட்டு போட்டு இதுவரைக்கும் ஊழல்வாதிகளும் திருடர்களையும் மட்டும்தான் பரிதாபப்படுறீங்க. ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி இவங்களுக்கு பரிதாபப்படுறீங்க. இதுக்கு ஊடகங்களை நல்லா உச்சி கொட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்னைக்கிடா பரிதாபப்படுவீங்க? இன்னைக்கு 108 வாங்கி வச்சுக்கிட்டு காங்கிரஸையும் கொலகார காங்கிரஸையும் கடன் வாங்கி வச்சுக்கிட்டு ஒருத்தர் போய் பரிதாபப்பட வைக்கிறார் உங்களை. நீங்கள் அந்த இருக்கிறவனை பரிதாபப்படுறீங்க இல்லையா? அதே நபருடைய பிள்ளையை பற்றி பரிதாபப்படுங்க. ஜோசப் விஜய்க்கு சஞ்சய்னு ஒரு பையன் இருக்காங்கல்ல, அவனை பற்றி பரிதாபப்படுங்க. கல்யாண வயசு வந்த பிறகுக்கும், அந்த பையனுக்கு கல்யாண வயசு வந்த பிறகுக்கும் அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு கேட்குதுன்னு சொல்லி பரிதாபப்படுங்க. அப்போது உங்களுக்கு உண்மை தெரியும். முட்டாள்தனமாக யாரையும் ஆதரிக்காதீங்க.